ஸ்ரீமன் நாராயணியத்தில் தசகம் 63 6லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகம் பார்க்குறோம். 5வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, பெருமாள் ஒரு கையால் மலையை தூக்கிண்டு பக்கத்தில் இருந்தவாளோட கூட ரொம்ப ஜாலியாக பேசின்னு இருந்தார். அந்த மலையை தூக்கின ஒரு டென்ஷனே இல்லாமல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ 6வது ஸ்லோகத்தில் அப்படி நீ தூக்கின்னு இருக்க இல்லையா, அதுவும் எந்த கையால் தூக்கின்னு இருக்காராம், அது 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறா. லெஃப்ட் ஹேண்டால் தூக்கின்னு இருக்காராம். ரொம்ப பெரிய மலையை இவன் ரொம்ப குழந்தையா இருக்கான், ஆனால் கூட இவன் எப்படி பண்ணுறான்னா அவனோட அழகான ஒரு பிஞ்சு கைகளால் இடது கையால் தூக்கிறது அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக வழக்கத்தில் சொல்கிறது கூட இல்லை. இதெல்லாம் நான் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவ்வளோ ரொம்ப அசால்ட்டாக அந்த லெஃப்ட் ஹேண்டால் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வைக்கல, ரொம்ப நேரம் அப்படியே சுமந்துட்டே இருக்கானோ. அப்போது அங்கே இருக்கிறவாள்லாம் ஆச்சரியப்படுறா, இது என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவளே பேசிக்கிறாளாம், ஒரு சமயம் மலையே இவனுக்கு அந்த பலத்தை கொடுத்துருத்தோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி ரொம்ப நேரமாக பிடிச்சுட்டே இருக்கானே, மலையே நிற்கிறது இவன் மேலே, அதாவது மலை அவன் கையில் தானே உட்காந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவள் பேசிக்கிறாளாம் அவ்வளோ ஒரு ஆச்சரியத்தில். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா உன்னை பற்றி அவளுக்கு முழுசாக தெரியாததுனால அந்த மாதிரியெல்லாம் அங்கே பேசின்னு இருக்கா. நீ ஆனால் ரொம்ப அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சின்னு இருந்த. இது 6வது ஸ்லோகம். 7வது ஸ்லோகத்தில் இப்போ இவ்வளோத்தையும் பார்க்குறான். இதை பார்த்தும் இந்திரனுக்கு திருந்தவே இல்லையா. அவன் என்ன பண்ணுறான், இந்த ஒரு சின்ன பையனுக்கு, இந்த ஒரு இடையனுக்கு இவ்வளோ ஒரு கர்வமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான். எவ்வளோ நேரம் தூக்குறான்னு பார்க்கலாம், எப்படியும் அவன் தூக்கிண்டே இருந்தால் அவனுக்கு கை டயர்டாக போகி கை வலிக்கும்ல, கை வலிக்கிற நேரத்தில் அவன் கீழே மலையை இறக்கி விட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவனுக்கு ரொம்ப கர்வம் 7 நாளைக்கு ரொம்ப கடுமையான மழை பெய்கிற மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தானான். இது 7வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகத்தில் அவன் என்னதான் பண்ணிட்டு போட்டோம், நீ நின்ன இடத்துலேருந்து ஒரு அடி கூட அசையவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ மழையும் பேஞ்சு பார்க்கறது. ஆனால் ஒரு டைமில் அந்த மேகத்தில் தண்ணியே இல்லையாம். தண்ணி வத்தி போனதுனால என்ன ஆச்சுன்னா அது காற்றுனால விரட்டப்பட்டுதான். ஏன்னா இந்திரன் வரும்போதே அந்த வாயுவையும் கூட சேர்த்து கூட்டின்னு தானே வந்தான், புயல் மழையாக வரணும் தானே. அப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்க, தண்ணி இல்லாத மேகம் காத்தால விரட்டி அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றான். அப்போது தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் அது மழை பெய்யும், தண்ணி இல்லைன்னா இந்த காற்று அடிச்சுன்னு போயிடுமா. ஸோ அப்படி சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த தேவர்களோட தலைவனான இந்திரன் இப்படி உன்னை பற்றி நீ இதெல்லாம் பண்ணுறியே, அவன் என்ன பண்ணாலும் உன்னால் இது பண்ண முடியலையே, உன்னை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், பயந்து போய் அது வரைக்கும் ஆயர்பாடியிலேருந்து இதெல்லாம் சந்தோஷமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் இங்கே நடக்கிறதெல்லாம். ஆனால் இந்த சமயத்தில் அவனால் எதுவுமே பண்ண முடியாமல் ஆயர்பாடியிலேருந்து ஒரு ஓட்டம் எடுத்து ஓடியே போயிட்டானான். இது 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்தில் இப்படி இந்த மழையெல்லாம் பேஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடையர்களோட கூட்டமும் அப்புறம் பசுக்களோட கூட்டமும் அதுலேருந்து மெதுவாக வெளியில் வருது. அப்போ நீ என்ன பண்ணுறன்னா, அந்த கோவர்தன குடையிலிருந்து அவெல்லாம் வெளியில் வரா. அப்புறமா நீ என்ன பண்ணுற, மறுபடியும் அந்த நிலத்தில் அந்த மலையை இறக்கி வைக்கிறியாம். இப்போ இடையர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு உன்னை அப்படியே ஆற தழுவிண்டா. இது 9வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகத்தில் இது எல்லாத்தையும் இங்கே இடையர்கள் பார்க்குறா, மேலேந்து தேவர்கள் பார்க்குறா. இடையர்கள்லாம் அவளுக்கு பெருமாள் அப்படிங்கிறது அவ்வளோ தூரம் தெரியாததுனால அவளை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாளாம். ஆனால் மேலே இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாளாம், நீ வராக அவதாரம் எடுத்துன்னு இந்த பூமியவே தாங்கி பிடிச்சவனாச்சே நீ. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய பரந்த பூமியை தாங்கி பிடிச்ச உனக்கு இந்த மலையை தாங்கிறதெல்லாம் என்ன பெரிய கஷ்டம் வந்துட போகிறது அப்படின்னு அந்த தேவர்கள்லாம் உன்னை துதிப்பாடுறா, பூமாரி பொழியிறாளாம் உனக்கு அங்கேருந்து. அப்படி இருக்கக்கூடிய குருவாயூரப்பா, நீ தான் என்னோட பிணியிலிருந்து என்னை காக்கணும் அப்படின்னு பட்டத்ரி சொல்லி இந்த தசகத்தை பூர்த்தி பண்றார். இப்போ 6லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை கத்துக்கலாம். அதிமகான் கிரிரேஷ துவாமகே கரசரோருஹிதம் தரதே சிரம். அதிமகான் கிரிரேஷ துவாமகே கரசரோருஹிதம் தரதே சிரம். கிமிதமத்புதமத்ரிபலன்விதி த்வதவலோகி விராகதி கோபகைः. கிமிதமத்புதமத்ரிபலன்விதி த்வதவலோகி விராகதி கோபகைः. அதிமகான் கிரிரேஷ துவாமகே கரசரோருஹிதம் தரதே சிரம். கிமிதமத்புதமத்ரிபலன்விதி த்வதவலோகி விராகதி கோபகைः.
अतिमहान् गिरिरेश तु वामके करसरोरुहितं धरते चिरं किमिदमद्भुतमद्रिबलन्विति त्वदवलोकिभिरागति गोपकैः अहह दार्श्यममुष्यवटोर्गिरिं व्यतितबाहुरसौ अवरोपयेत् इति हरिस्त्वयि बद्धविगर्हणो दिवससप्तकमुग्रमवर्षयत् अहहदार्शममुष्यवटोर्गिरिं व्यतितबाहुरसौ अवरोपयेत् अहहदार्शममुष्यवटोर्गिरिं व्यतितबाहुरसौ अवरोपयेत् इति हरिस्त्वयि बद्धविगर्हणो दिवससप्तकमुग्रमवर्षयत् इति हरिस्त्वयि बद्धविगर्हणो दिवससप्तकमुग्रमवर्षयत् अहहदार्श्यममुष्यवटोर्गिरिं व्यतितबाहुरसौ अवरोपयेत् इति हरिस्त्वयि बद्धविगर्हणो दिवससप्तकमुग्रमवर्षयत् अहहदार्श्यममुष्यवटोर्गिरिं व्यतितबाहुरसौ अवरोपयेत् इति हरिस्त्वयि बद्धविगर्हणो दिवससप्तकमुग्रमवर्षयत् अचलति त्वयि देव पदात्पदं गलितसर्वजले च गणोत्करे अपहृते मरुता मरुतां पतिः त्वदिभि शङ्कित दीस् समुपाद्रवत् अचलति त्वयि देवपदात्पदं गलितसर्वजले च गणोत्करे अचलति त्वयि देवपदात्पदं गलितसर्वजले च गणोत्करे अपहृते मरुता मरुतां पतिः त्वदपि शङ्कितदिः समुपाद्रवत् अपहृते मरुता मरुतां पतिः त्वदपि शङ्कितदिः समुपाद्रवत् अचलति त्वयि देवपदात्पदं गलितसर्वजले च गणोत्करे अपहृते मरुता मरुतां पतिः त्वदपि शङ्कितदिः समुपाद्रवत् अचलति त्वयि देवपदात्पदं गलितसर्वजले च गणोत्करे अपहृते मरुता मरुतां पतिः त्वदपि शङ्कितदिः समुपाद्रवत् शममुपेयुषि वर्षभरे तदा पशुपधेनुकुले च विनिर्गते भुवि विभो समुपाहित भूधरः प्रमुदितैः पशुपैः परिरेबिषे सममुपेयुषि वर्षभरे तदा पशुपधेनुकुले च विनिर्गते शममुपेयुषि वर्षभरे तदा पशुपधेनुकुले च विनिर्गते भुवि विभो समुपाहितभूधरः प्रमुदितैः पशुपैः परिरेबिषे भुवि विभो समुपाहितभूधरः प्रमुदितैः पशुपैः परिरेबिषे शममुपेयुषि वर्षभरे तदा पशुपधेनुकुले च विनिर्गते भुवि विभो समुपाहितभूधरः प्रमुदितैः पशुपैः परिरेबिषे शममुपेयुषि वर्षभरे तदा पशुपधेनुकुले च विनिर्गते भुवि विभो समुपाहितभूधरः प्रमुदितैः पशुपैः परिरेबिषे रणिमेव पुरा धृतवानसि क्षितिधरोद्धरणे तव कः श्रमः इति नुतस्त्रिदशैर्कमलापते गुरुपुरालय पालय मां गतात्
धरणिमेव पुरा धृतवानसि क्षितिधरोद्धरणे तव कश्रमः धरणिमेव पुरा धृतवानसि क्षितिधरोद्धरणे तव कश्रमः इति नुतस्त्रिदशैर्कमलापते गुरुपुरालय पालय मां गदात् इति नुतस्त्रिदशैर्कमलापते गुरुपुरालय पालय मां गदात् धरणिमेव पुरा धृतवानसि क्षितिधरोद्धरणे तव कश्रमः इति नुतस्त्रिदशैर्कमलापते गुरुपुरालय पालय मां गदात् धरणिमेव पुरा धृतवानसि क्षितिधरोद्धरणे तव कश्रमः इति नुतस्त्रिदशैर्कमलापते गुरुपुरालय पालय मां गदात्।